வடபூச்சி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய ஸ்கீம்லாம் கொண்டு வராங்கப்பா. ஸ்கேம் இல்லைப்பா, ஸ்கீம் கொண்டு வராங்க. அதாவது இப்போ வீட்டுக்கு வீடு கார் தர போறேன்னு தளபதி சொன்னார்ல. காரா? ஆமா, வீட்டுக்கு வீடு கார் தர போறாரு. என்ன கார் தராரு? கார் ரோல்ஸ் ராய்ஸ் தர போறாங்க. அப்படி நடந்து போவாரா? அப்படியே நீங்க நினைப்பீங்க, இல்ல அப்படி இல்லையா, பிரம்மாண்டமான ஒரு கார் தர போறாங்க. அதுக்கு டெண்டர் போட போறதா இது வந்து போயிட்டு இருக்கு. கார் என்கிட்ட சொன்னாரு. நேற்று போனேன், வீட்டுக்கு போனேன், தளபதி வீட்டுக்கு போனேன். நேற்று போன உடனே வாசல் நின்று இப்போ வாசல்ல அந்த தெருமுனையிலே அடிச்சு விரட்டுறாங்களா? இல்லை நான் என்னை விடப்பாங்கப்பா, என்ன உள்ள விடுவாங்கப்பா. உள்ள போன உடனே பார்த்தோன்னே அந்தரங்க நீங்களா அப்படின்ட்டு. அந்தரங்கம் இல்லையா, அந்தரங்கம் நீங்களா அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. எனக்கு நான் பார்த்தேன். என்ன பார்த்தீங்க? நான் மேலதான் உட்காந்துட்டு இருந்தேன். லட்சுமி அந்தரங்கன் வந்திருக்காருன்னு கீழே சொன்னாங்க. அப்போ இப்படி கீழே இப்படிதான் போனீங்க. நீங்க நேற்று முடி வச்சிருந்தீங்க. ஆமா, அதான் நான் அப்போ அவர் தான் சொன்னாரு, நீங்க வரீங்க அப்படின்னா வெளில தெரிஞ்சிடும், கெட்டப்ப மாத்திடுவாங்க. பல ஸ்கீம் வரப்போகுது. இப்போ நேற்று நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. காலையில பசங்க எல்லாரும் காலைல சாப்பாடு கவர்மெண்ட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம விஜய் கொண்டு வந்திருக்காரு. அப்படியா? மெனு நான் தான் கொடுத்தேன். அப்படியான்னு சொல்லாதீங்க. அப்படியா? என்ன அப்படியா? மெனு நான் தான் கொடுத்தேன். என்ன மெனு? காலைல என்னென்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு சொல்லுங்க. ரவா உப்புமா, இட்லி, தோசை போட சொன்னேன். தோசை போடுறாங்க. பொங்கல் போடுறாங்க. பூரி போட சொல்லியிருக்கேன். மசால் தோசை, வடகரி வந்து காலைல பசங்களுக்கு நெஞ்சு கடிக்கும். ஆப்பம், தேங்காய் பால், அது கஷ்டம், ஊத்துறது கஷ்டம். இடியாப்பத்தோட லைட்டா ஒரு 4 பீஸ் பீஃபா. காலையில பசங்களுக்கு வந்து கறி கொடுக்க கூடாது, நான்வெஜ் கொடுக்க கூடாது, அதனால அது வேணாம்னு சொல்லிட்டேன். இப்போ நைட்டெல்லாம் 4 மணி 3 மணிக்கு போய் திங்கிறீங்க பீஃபை? அதுதான் அந்த பழக்கத்தை மாற்றணுங்கிறது தான். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் தரதா கொண்டு வந்திருக்காங்க. அப்படி ஸ்நாக்ஸ் வந்து இது ஷவர்மா கிடையாது, சுண்டல், அந்த மாதிரி ஹெல்தியான ஃபுட்டா குழந்தைங்களுக்கு தர போறாரு. அப்படி இருக்கு. அடுத்த ஸ்கீம் வந்து புதுசா இன்னொரு ஸ்கீம். என்னது? இந்த நீ ஏதாவது சொல்லுங்க. ஓகே, அடுத்த ஸ்கீம் ஒன்று வந்திருக்கு. இந்த பெண்கள் எல்லாத்துக்கும் இலவசமான பேருந்து. எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம், எந்த ஊருக்கு வேணாலும். வேற எதுக்கு முன்னாடி எங்கேயுமே இருந்தது இல்ல. இவர்தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காரு. இவர்தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காரு. கடந்த ஆட்சியில கொண்டு வந்தாங்க, நடைமுறைப்படுத்தினாங்க, பயன் அடைஞ்சாங்க. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி. அதுக்கப்புறமா இன்னொன்னு, கல்யாணம் ஆகிற எல்லாத்துக்குமே தங்கத்துல தாலி போடுறாங்க. கல்யாணம் ஆகிற எல்லாருமே மனைவி அறிவிக்கிறாங்க. புரியல எனக்கு. கல்யாணம் ஆகிற எல்லாருக்குமே, எல்லா பெண்களுக்கும் மனைவி அவங்க கூடவே இருப்பாங்க இனிமே. ஓ அப்படியா? புதுசா அது ஒரு புது ஸ்கீம் வந்து அறிவிக்கிறார். கூடயே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த அக்ரிமெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது? அது கிடையாது. அது நீங்க பார்த்தது தளபதியோட படம் நினைக்கிறேன், சிம்ரன் படம். 1 வருஷம் தான். அது வேற, அது இல்ல. இனிமே ஃபுல்லாவே இருக்கணும். இனிமே அவரவர் அம்மாவின் வயிற்றிலிருந்து அவரவர் பிறக்கலாம். அப்படியா? புது திட்டம். இதுக்கப்புறம் வந்து ஃபாரின் போகணும்னா ஃப்ளைட்லேயே போகலாங்கிற மாதிரியான ஒரு திட்டம் வருது. அது கொண்டு வந்துட்டாங்க. சென்னையிலேருந்து போறவங்க வந்து சென்னை ஏர்போர்ட்ல மட்டும் ஃப்ளைட் ஏறணும். அது மாநில அரசாங்க கண்ட்ரோல் வந்துருச்சு. ஆமா, கொண்டு வந்திருப்பாரு. இவர் மிரட்டக்கூடிய ஆளு தான். நீங்க வந்து எல்லா இடத்துலயும் இஷ்டத்துக்கு போய் ஃப்ளைட் ஏற முடியாது, சென்னை ஏர்போர்ட்ல மட்டும் தான் ஏறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாரு. என்கிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி என்னப்பா பண்ணலாமா, அது ஃப்ளைட் இந்த மாதிரி கரெக்டா இருக்குமான்னு கேட்டா கூட நான் யோசிச்சு சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். யோசிச்சு சொல்றேன். அதுக்கப்புறம் இது வந்து பஸ் ஸ்டாண்டு கூட இப்போ கிளாம்பாக்கெல்லாம் போக தேவை இல்லையா? எல்லாமே வந்து கோயம்பேட்டிலே திரும்பவும் கோயம்பேட்டுக்கே மாற்றுறாங்களாம். ஏன்னா அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப சிரமமாக இருக்கான். இப்போ நாமெல்லாம் கூட வடபழனியில தான் இருக்கோம், அதனால கோயம்பேடு வந்து ரொம்ப பக்கமாக இருக்கும்ல. இல்லை அது உண்மையான செய்தியா? எனக்கு பதறுது. இல்லை அது இல்லை, உண்மையான செய்தியா? ஆனால் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் வந்து பேசும்போது நான் பேசினேன். இப்போ என்ன சொன்னார்னா, அங்கே கோயம்பேடு பிரச்சனை கிடையாது, கிளாம்பாக்கம் வந்து பேர் எனக்கு இடைஞ்சலா இருக்கு, கலைஞர்னு இருக்கு. அது ஜெயலலிதான்ற பேரு. அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கேருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வராங்க. பேசாம பஸ் ஸ்டாண்ட நீலாங்கரையில கட்டிட்டா அதுவும் நல்லா இருக்காது. பீச் ஓரமா அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டா, ஆர்டிஓ பீச்சை ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் ஆக்கிட்டா, எப்படி நீங்க அப்படியே போய் கோவளம் பிடிச்சி வண்டலூர் பிடிச்சிடலாம். கரெக்ட் போயிடலாம்ல. கரெக்ட் சொல்றேன் நானு. பண்ணலாம். நீங்க அப்படியே நீலாங்கரையில இருந்து பீச் ஓரமாவே பழவேற்காடு வழியா வண்டி ரோட்டை போட்டு ஆந்திராக்கும் போயிடலாம். ஆமா, இந்த ஐடியா நான் தான் கொடுத்துருக்கேன்.
கொடுத்துருக்கீங்களா? நான் தான் கொடுத்தேன். சரி. இப்போ கூவத்திலே ஃப்ளைட் இறங்குற மாதிரி ஒரு ஸ்கீம் வரப்போகுது. கூவத்திலே நீங்க கிராபிக்ஸ் வீடியோ ஆத்துலயா கிராபிக்ஸ் வீடியோ பாத்தீங்கன்னா கூவம் அப்படி இருக்கும். ஆமா சரி. அந்த கூவத்தை வந்து நான் ஒரு மேட்டர் சொல்றேன். இந்த மேட்டர் வந்து கரெக்டா போய் கன்வே ஆகலைன்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சொல்லுங்க. அந்த கூவத்துல ஏற்கனவே பல குப்பைகள் இருக்கும். வித்தின் 30 செகண்ட் அது எல்லாமே பல ஆகி பக்கத்துல அப்பார்ட்மெண்ட்ல எம்பிடும். அங்க ஒரு வீடு வாங்கிருங்க. எனக்கு எதுக்கு என் வீடு? தளபதி வீட்டுல அவர் நெஞ்சில் குடியிருக்கல. நான் தான் தளபதி வீட்டு வாசல்ல தானே உட்காந்துருக்கீங்க. அவர் நெஞ்சில் குடியிருக்கேன். நான் நெஞ்சில் அதனால குசும்பு கொஞ்சம் அதிகம். வேற நெஞ்சில குடியிருக்கீங்க. நீங்க கூட தான் கண்ட வீட்டுல அந்தரங்க வச்சு அந்தரங்கத்து இது குடியிருக்கீங்க. அந்தரங்க நீங்க யாரா? அமைதியா இருக்கிற தம்பி. இன்னைக்கு லேடிஸ் கெட்டப்ல வந்திருக்காப்ல. பொட்டு மிஸ்ஸிங். பொட்டு வச்சு நாளைக்கு வந்துருவாரு. அவர் வந்துருவாரு. நாளைக்கு வந்துருவாரு. ஓகே. அதுக்கப்புறமா மது பிரியர்களுக்கு வந்துட்டு 20 ரூபா 30 ரூபா வாங்கலாம் எக்ஸ்ட்ராவா. அது புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. என்னது? இனிமே பாட்டில் 10 ரூபா வாங்குறது கட்டாது. சரி, 30 ரூபாய் வரைக்கும் வாங்கலாம். இல்ல அதுவுமே இப்ப இல்லையா? பாட்டில் கொடுத்தாதானே 10 ரூபா தரணும். அதனால பால் பாக்கெட் மாதிரியே சரக்குக்கு ஒரு பாக்கெட் கொண்டு வரும். பாக்கெட் சாராயம் அது வந்து ஐஸ் கட்டி ஃப்ரீசர்ல வச்சு ஐஸ் கட்டியே கொடுப்பாங்க. ரசனா மாதிரி உறிஞ்சிக்கலாம். ஆமா, சரக்கு நல்லா இருக்கும். நல்ல வெயிலுக்கு நல்லா இருக்கும். அப்படியே வச்சு நீங்க அப்பெல்லாம் பெப்சி ஐஸ்க்கு வரும் பாருங்க. ஆமா, அது மாதிரி நீங்க அது மாதிரி நீங்க வந்து மிக்சிங்கோட அவங்களே மிக்சிங்கோட உள்ள வச்சு கிளாஸா தருவாங்க. நீங்க பாட்டுக்கு அடிக்கிற வெயிலுக்கு சர்பத்து மாதிரி. இது மாதிரி சொல்றீங்க? அந்த குல்கோண்டி இருக்குங்க அந்த மாதிரி இதுங்க. அது என்னங்க, அது கலரா ஒரு குச்சி ஐஸ் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்களே, சேமியா ஐஸ். இன்னொரு பேர் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கங்க. குல்ஃபி ஐஸ்னா சேமியா ஐஸ் தான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. இதுவா கசாட்டாவா? அதுதான் கலரா இருக்கும். 3-4 கலர் இல்லங்க, கலரா ஐஸ் இருக்கும். அதுக்குள்ள வந்து ஒரு கலர் ஊத்தி தருவாங்கல்ல, கோலா ஐஸ். அந்த மாதிரி ஊத்தி தர போறாங்க. ஸ்காட்ச், விஸ்கி, பிராண்ட், ரம் எல்லாம் அப்படியே ஒன் மிக்சிங்ல இருக்கும். அப்படியே அடிச்சுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். இதனால வந்து உங்களுக்கு வந்து இயற்கை எப்படி சொல்றது, இந்த இது வரும் பாருங்க, சீமான் என்ன சொன்ன மாதிரி தற்சார் பொருளாதார கொள்கை. குச்சி வந்து கட்டையிலே வந்துடும். அப்படியே ஐஸ் தண்ணியில வச்சு எடுத்து கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். சரி, சிம்பிளா முடிஞ்சிடும் வேலை. அதுக்கப்புறமா ஆண்கள்லாம் பயனடையும் வகையில ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு வைஃப் தான் கட்டணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இனிமே யாரு வேணாலும் எத்தனை வைஃப் வேணாலும் கட்டிக்கலாம். நல்ல ஸ்கீமா இருக்கு. மேரேஜ் பண்ணணும்னா ஒருத்தர் தான் ஒருத்தனுக்கு ஒருத்தி கான்செப்ட்லாம் கிடையாது. 4-5 கூட ஏற்கனவே இருக்கு. அதாவது இவங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க டைவர்ஸ் கூட பண்ண தேவையில்ல. அப்படியே 2வது திருமணம் 3வது திருமணம் மீறலாமா? ஆமாப்பா, அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஏன்னா தாலுகா நிர்வாகி ஒருத்தரை பார்த்தேன், 17 வயசு சிறுமியை 2வது திருமணம் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த இம்ப்ளிமெண்ட் வந்திருக்கு போல. அதனால அது இருக்குதான் இருக்கு. அது பிரச்சனை இல்லை. அடுத்து வேற ஏதாவது ஸ்கீம் சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நான் வந்து என் மூளையை கசக்கி பிரிஞ்சு யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்றே மொட்டடிக்கும் மூளையை வெளியே வந்துருச்சுன்னாங்க. இல்லை அதுவே நான் அவர் சொல்லி தான் அடித்தேன். நான் கரண்ட் போயிட்டே இருக்கு அடிச்சிருக்கேன். இதெல்லாம் அவர் அடிச்சுக்க மாட்டார். அவர் சொல்றது நான் கேட்டுருவாங்க. அது என்ன பண்ணாலும் நான் கேட்டுருவேன். கண்ணை மட்டும் நான் கேட்டுருவேன். இப்போ ரேஷன்ல ஃப்ரீ அரிசி கொடுக்குறாங்க. அப்புறம் நான் முதல்வன் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. இல்லம் தேடி மருத்துவம் திட்டம் அறிவிக்கிறாரு. அப்படியா? இல்லம் தேடி கல்வி திட்டத்தை அறிவிக்கிறாரு. அப்புறம் வந்து மாதம் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்கிறாங்க. சரி. அதுக்கப்புறம் வந்து பல பேருந்துகள்ல இலவச திட்டம். இப்படி ஒரு மனுஷன் ஒரு மாசத்துல எவ்வளவு ஸ்கீம் அறிவிக்கிறாங்க. ஆமா, பெண்கள் பாதுகாப்புக்கான ஸ்கீம். ஆமா எல்லாமே அறிவிச்சிருக்காரு. அதனால இந்த ஆட்சி நல்ல ஆட்சிப்பா. எனக்கு தெரியும். அவர் வந்து ஆட்சி அமைக்கும் போது தெரியும் எனக்கு இந்த ஆட்சி வந்து சிறப்பா. இப்போ நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு வைங்க, வேலை இல்லாம சும்மா இருப்பீங்களா? எப்ப வேணாலும் 4000 ரூபாய் போய் வாங்கிக்கலாம். அப்படியா? வாங்கிக்கலாம். கேஷா தரீங்களா, செக்கா தரீங்களா, இல்ல எப்படி அக்கவுண்ட்ல வந்துரும்? அக்கவுண்ட்லயே வந்துரும். மாசம் கரெக்டா 1ஆம் தேதியான வந்துரும். இப்ப வேலை இல்லைன்னா ஏதாவது ஒரு அமைச்சர் யாராவது எம்எல்ஏ பக்கத்துல போய் ரீல்ஸ் எடுத்தா போதும், அவங்களே மாசம். எதுக்கு நம்ம யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு போயிருவோம், மூடிட்டு போயிருவோம். நம்ம தயவுசெய்து போயிருவோம். நான் மொத்தமா சொல்றேன். என்ன மட்டும் அனுப்புறது என்ன இது? இப்போ ரீல்ஸ் எடுக்கிறவங்களுக்குமே வந்துட்டு புதுசா ஒரு ஜாப் ஓபன் பண்ணலாம். ரீல்ஸ் நல்லா பண்றாங்க, அதுக்காக நம்மள புகழ்ந்து யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஜாபே ஒதுக்கலாம். நல்லா இருக்கே, பண்ணலாம், நல்லா பண்ணலாம்.
நான் நல்லா ரீல்ஸ் பண்ணுவேன். நேத்தான் ஒரு ஆட்டோ வீடியோ போட்டாங்கன்னா சகிக்கல தண்டக்கரமா. நான் பார்க்கவே இல்லை. இங்க ஒண்ணு வேலை பார்த்துட்டு இருந்துச்சுல, அதை அதுல சேர்த்தா கூட அதுதான் சிஇஓவா இருக்கும். அதை சேர்த்தா கூட ரீல்ஸே போட்டு வாழ்ந்துடும். நானும் அப்படிதான். சரி வேற இவர் ரீல்ஸ்லாம் பார்த்தது இல்லை நீங்க. கிரிஞ்சு துப்பாக்கி வேற பேசுங்க. அடுத்து ஏதாவது ஸ்கீம் ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? அதாவது அடுத்து இருக்கு, ஸ்கீம் இருக்கு. என்ன இருக்கு? அது என்ன ஸ்கீம்னா, இனிமே வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் கை கழுவணும். வாயாலே சாப்பிடுறோம். இனிமே நேரா வாயாலே சாப்பிடுறோம். வேற எங்க சாப்பிடுறாங்க? எல்லாருமே வாயாலதான் சாப்பிடுறாங்க. ஆபீஸ் போகும்போது எல்லாருமே காலையில உணவு வந்துட்டு எடுத்துட்டு போயிடணும், அவங்களே சாப்பிடணும். அது ஒரு ஸ்கீம். சிக்னல்ல நின்னுட்டு தான் போகணும், சாயங்காலம் தான் வீட்டுக்கு போகணும், நைட்டு தான் தூங்கணும், காலையில தான் எந்திரிக்கணும், சூரியனுக்கே தான் உதிர்க்கணும். சொல்லுங்க. ஆமா வேற ஆமா மேற்கே மறையணும். எல்லாமே மாறுது. இன்னையோட ஸ்கீம்ஸ் வந்து எல்லாமே டோட்டலா மாத்துறாரு தலைவர். தலைமைச் செயலகத்துல தான் இனிமே சட்டமன்றம் நடக்கும். இனிமே அதான் தலைமைச் மெரினால ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காருப்பா. என்னது? மெரினால இருக்கிற கடல் சார்ந்த எல்லா இடத்துலயும் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. கடல்ல அதுக்கப்புறம் அலை வரப்போதான். அலை வருது கடல்ல. சரி, இனிமேல் மெரினால சுண்டல் இதெல்லாமே விற்கலாமா? முக்கியமா காதலர்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீயா தராங்க சுண்டல். ரொம்ப பெரிய கோரிக்கை எதிர்பார்த்துருக்காங்க போல. இது வந்து ஸ்கீம் வருதோ இல்லையா, அவங்களோட கோரிக்கை. அது கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக சுண்டல் சாப்பிட்டு வருவாங்க. பீச்சுக்கு போய் திங்க தான் போடுவாங்க. எதுக்கா போறாங்கயா? சரி, காதலர்களோட கோரிக்கையை நான் சொன்னேன். வயிற்று கிளப்புறீங்களா? ஆமா, நீ கடைசிக்கு போக மாட்டேன். வேற அவ்வளவுதான். வேற ஏதாவது ஸ்கீம் ஏதாவது நான் சொல்றேன். எல்லாமே வருது. நாளைக்கெல்லாம் வந்து பாருங்க, நாளைக்கெல்லாம் அதிரடி ஸ்கீமே வருது. என்னது? நாளைக்கு வந்து பாருங்க, நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு ஸ்கீம். நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன். நாளைக்கு பாருங்க, நாளைக்கு வருது. ரிலீஸ் பண்ண மாட்டேன் நான். அப்படியா? நீங்க பாருங்க. நான் பிரச்சனை நைட்டு அவர் வீட்டுக்கு போறேன். நான் பேசி கேட்டுக்கிறேன். நான் இப்போ உடனே அங்கதான் கிளம்புறேன். எங்க? அவர் வீட்டுக்கு தான் கிளம்புறேன். அவர் வீட்டுக்கு அவர் வீட்டுல இல்ல. அப்ப அவரு இங்க வர சொன்னாரு. எனக்கு போன் அடிச்சு இப்பதான் சொன்னாரு வீட்டுல இல்லன்ட்டு. அதான் இப்ப லைவ்ல உட்காந்துருக்காரு பாருங்க, வீடியோ கால்ல. அங்கதான் போறேன். அவரா அது? ஆமா, புதியானது மாதிரி இருக்கு. லைட் இல்ல அந்த பக்கம். சரி பிரச்சனை இல்லை. நீ போயிட்டு வாங்க, நான் பின்னாடி போய் பேசிக்கிறேன். சரி.